வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எங்கள் ஊர் திருவிழா தாங்க. எங்கள் ஊர் கோயில் மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு திருவிழா 15 நாள் நோம்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பம் போட்டு 4-5 டேஸ் ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு இன்றைக்கி தான் போயிருக்கேன், ஒரு ஃப்ரைடே. சூப்பராக அம்மனெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கம்பத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். டெய்லியுமே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை தான், இருந்தாலும் சில நாட்கள் மிஸ் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நகை எடுக்கிறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. விசேஷம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 15 டேஸுமே எவ்ரிடே கும்மி அடிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரிலாம் ஈவினிங் நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கோயில்லையே இருப்போம் எல்லாருமே. நாங்கள் ஒரு 15 நாளுமே எல்லா நாளுமே போயிட்டு கும்மியெல்லாம் அடிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு, வயசான பாட்டி தாத்தாங்கெல்லாம் பாடுவாங்க. எல்லாருமே எல்லா ஏஜ் இருக்கிறவங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கும்மி அடிப்பாங்க. டெய்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நகை, அதுக்கப்புறம் பட்டு சாரீ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதுவுமே நல்லா ஒரு தாளமெல்லாம் போட்டு சாமியை அழைக்கிறதுக்காக பாட்டெல்லாம் பாடி, அதுக்கப்புறம் கொண்டு மாலை, பூ, அப்புறம் சாரீ, ஜுவல் எல்லாமே அம்மனுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொண்டு வந்துட்டு அதுக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ஃபங்க்ஷன். இது எங்களுக்கு வருஷம் வருஷம் அப்படின்னு இல்லாமல் இது 3 வருஷம், நடுவில் ஒரு வருஷம் இல்லாமல் 3 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு திருவிழா பண்ணுவாங்க. ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊர் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எப்போவுமே கலகலன்னு இருக்கும். அந்த 15 நாளுமே ரொம்ப விசேஷமாக திருவிழா மாதிரி இருக்கும். சாமியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்தளவுக்கு கூட்டம். ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த திருவிழாவில் தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், யாரானாலுமே ஈவினிங் ஒர்க் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே கோயிலில் இருப்போம். நைட்டு ஒரு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு 7 மணி மாதிரி எல்லாருமே கோயிலில் கும்மி அடித்து முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் ரிலாக்ஸாக. இந்த 15 நாளுமே பார்த்திங்கன்னா குட்டீஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சாரியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, சாரீ உடுத்துறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பத்தில் தீச்சட்டி வைக்கிற ஃபங்க்ஷன் தான். இந்த தீச்சட்டி வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிற சாமி ஆடி ஒரு பெரிய ஒரு பவுலில் தீயெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆடிட்டு வருவார். அந்த உடுக்க சத்தமெல்லாம் அடித்து கொண்டு வருவார். நம்ம கொஞ்சம் தீக்காயம் பட்டாலே ரொம்ப எரியுதும்போ. ஆனால் இவ்வளோ பெரிய இது கையில் எதுவுமே போடாமல் அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு ரொம்ப ஆடிட்டு வருவார். பார்த்தாலே ரொம்ப கடவுளே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிசயம்தான். ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும், பயமாகவும் இருந்துச்சு. இந்த கம்பத்தை சுற்றி எத்தனை க்ரௌட் பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப சுற்றி அந்த டான்ஸ்லாம் ஆடி அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கம்பத்தில் அந்த தீச்சட்டி வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த கம்பத்தை சுற்றி இந்த மாதிரி இவர் ஆடி வைப்பார். இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பம் போட்டதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த சவுண்டுக்கு அவர் ஆடிட்டு வராரு. நம்ம ஒர்க் போயிட்டு டயர்டாக இருந்தாலுமே ரீஃப்ரெஷ் ஆகி இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தீச்சட்டி எடுக்கிற ஃபங்க்ஷனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கம்பத்தியெல்லாம் சுற்றி ஆடிட்டு மறுபடியும் அம்மன்கிட்டேயே அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, மறுபடியும் வராங்க. இது நம்ம கிராமத்தில் இந்த மாதிரிலாம் திருவிழா கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் 15 டேஸ் அப்படிங்கிறது திருவிழா, 15 டேஸ் திருவிழாங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்குமே தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூச்சட்டி ஒரு வழியாக எல்லாம் சுற்றி ஆடி அதுக்கப்புறம் வைக்க போகிறாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட உள்ளூர் திருவிழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ரொம்ப ரொம்ப சூப்பராக திருவிழா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளுமே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து
அப்பப்போ நான் வந்து சேனலில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில வீடியோஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஃபுல்லாக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு க்ரௌடாக உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க. அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கும்மி அடிக்க போயிடுவாங்க. இந்த கம்பம் போட்ட டேலேருந்து இப்போ 15 நாள் எண்டு வரைக்குமே வந்து ஃபுல்லாக கும்மி அடிக்கிறது தாங்க. ஒவ்வொரு நாளுமே அம்மனுக்கு ஒவ்வொரு மேக்கப் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரே வீடியோவில் நிறைய விஷயங்கள் போட முடியாது. நான் வந்து திருவிழாவை வந்து பார்ட் 2ல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் என்னோடய சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.